வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வேளச்சேரி பரங்கிமலை இடையிலான பறக்கும் ரயில் சேவை நாளை முதல் தொடங்க உள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது. கால்நடை உதவி மருத்துவர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 292 பேருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,19,200 ரூபாயாகவும் 1 கிராம் 14,900 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை எந்த ஒரு மாற்றமின்றி 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்தியாவில் 88 நாட்களுக்கு தேவையான நிலக்கரி இருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வருகின்ற 18ஆம் தேதிக்குள் மாடுகளுக்கு உரிமம் பெறாத உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று அசாம் மாநிலத்திற்கு செல்ல உள்ளார். மேலும் அங்கு 48,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் தொடங்கி வைக்கவும் உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள முன்னாள் படை வீரர்கள் தங்கும் விடுதி மற்றும் பயிற்சி மைய கட்டடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். மேற்காசிய போரானது இந்தியர்களையும் கடுமையாக பாதித்துள்ளது என்று மக்களவையில் ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். மார்ச் 15ஆம் தேதிக்குள் வேளச்சேரி பரங்கிமலை இடையிலான பறக்கும் ரயில் சேவை தொடங்கும் என்று ரயில்வே நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. கிராமப்புறங்களில் ஒரு சிலிண்டர் முன்பதிவு செய்த நுகர்வோர் அடுத்த சிலிண்டருக்கான முன்பதிவை செய்ய 45 நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்றும், இதேபோன்று நகர்ப்புற நுகர்வோர் 25 நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நாளை பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் சென்னை HCL நிறுவன ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணி செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. ஈரான் போரினால் மத்திய கிழக்கு சுற்றுலாத்துறைக்கு நாள் ஒன்றிற்கு 5,500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக புதிய DGPயை தேர்வு செய்ய மார்ச் 20ஆம் தேதி தேர்வு கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் போரின் முதல் 6 நாட்களில் மட்டும் 1,04,300 கோடி ரூபாய்க்கு மேல் அமெரிக்கா செலவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் அவர்கள் இருமுறை சந்தித்து பேசி ஆலோசனை நடத்தினார். நாடு முழுவதும் அனைத்து எரிபொருள் நிலையங்களும் வழக்கம் போல் இயங்கும் என்று இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் இருந்து 1,35,335 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயுடன் முதல் கப்பல் பத்திரமாக மும்பை வந்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையம் வழியாக இந்திய எண்ணெய் கப்பல்கள் செல்ல ஈரான் அரசு அனுமதி வழங்கியுள்ளது. மதுரையில் எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் 47% முடிவு பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிண்டி ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் அவர்கள் பதவியேற்றார். வீட்டு உபயோக சிலிண்டர்கள் 25 நாட்களுக்கு கையிருப்பு உள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். ஈரான் இஸ்ரேல் இடையே போர் காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 2,000 கோடி ரூபாய் மதிப்பிலான மாம்பழக்கூழ் தேக்கமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தின் 22வது ஆளுநராக RN ரவி அவர்கள் பதவியேற்றார். தமிழ்நாட்டில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லை என்று பெட்ரோல் பங்க் உரிமையாளர் சங்க தலைவர் முரளி அவர்கள் தெரிவித்துள்ளார். UAEயிலிருந்து குஜராத் நோக்கி வந்து கொண்டிருந்த தாய்லாந்து நாட்டின் சரக்கு கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர்களை வணிக ரீதியான தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மதுரை கள்ளழகர் வைகையில் இறங்கும் விழா மே 1ஆம் தேதி நடைபெறும் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 5 ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று தொடங்கி வைத்தார். கேரளாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் பதற்றத்திற்கு மத்தியில் கத்தாரிலிருந்து பத்திரமாக 1000 இந்தியர்கள் நாடு திரும்பினர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வடசென்னையில் பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் 183 கோடி ரூபாய் கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். சென்னையில் பிரீமியம் பேருந்து சேவையை சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிமுகம் செய்துள்ளது. சென்னை வால்டாக்ஸ் சாலையில் 18 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட முதல்வர் திருமண மாளிகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார்.
தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் மார்ச் 15ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 27 லட்சம் கோடி ரூபாய் செலவில் அமெரிக்காவில் புதிய சுத்திகரிப்பு ஆலையை அமைக்க ரிலையன்ஸ் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் கரூர், நாகை, புதுக்கோட்டையில் மினி டைட்டில் பூங்காக்கள் அமைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். விளையாட்டு ஒதுக்கீட்டில் MBBS மற்றும் PDS படிப்புகளுக்கான இடங்களை அதிகரித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஒரே கப்பலில் 147 காற்றாலை இறகுகளை கையாண்டு புதிய சாதனை படைத்தது தூத்துக்குடி வ.உ.சி. துறைமுகம். மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட 15 ஆய்வறிக்கைகள் முதல்வரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 12 அரசு கலை அறிவியல் மற்றும் கல்லூரிகளில் 20 லட்சம் மதிப்பிலான விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய தோப்புகளை கல்லூரி மாணவர்களிடம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். தமிழகத்தில் மின் விநியோகம் தடையின்றி வழங்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வருகின்ற 2029ஆம் ஆண்டிற்குள் நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மார்ச் 17ஆம் தேதி விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி CBI சம்மன் அனுப்பியுள்ளது. சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் தவேக தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மெரினாவில் கற்றனை தூரும் அறிவு என்ற பெயரில் அமைக்கப்பட்டுள்ள சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் தமிழரசு மின்னிதழ் இணையதளம் மற்றும் கைபேசி செயலியினை அமைச்சர் மு. பெ. சாமிநாதன் அவர்கள் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் நிலையில் அம்மா உணவகங்களில் தொடர்ந்து உணவளிக்கும் வகையில் அனைத்து பணிகளும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாமில் அருந்தோய் திட்டத்தின் கீழ் 40 லட்சம் பெண்களின் வங்கிக் கணக்குகளில் தலா 9,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 16ஆம் தேதி தமிழகத்தில் நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. எரிவாயு தட்டுப்பாட்டிற்கு மாற்று ஏற்பாடு செய்வீர் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார். கோவை வ.உ.சி. பூங்காவில் GD நாயுடு அவர்களின் திருவுருவச் சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். பங்குனி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை வருகின்ற 14ஆம் தேதி மாலை திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.